இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. என்ன நண்பர்களே, நம்முடைய உதவிக்கரம் டிவியை ரெகுலராக பார்த்து வரீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த உதவிக்கரம் டிவியை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது அந்தந்த ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வாரம் ஒரு முக்கிய நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளடக்கிய ஸ்போர்ட்ஸ், அதாவது இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் மீட். இதை சென்னை மீனம்பாக்கத்தில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செயலாற்றி வருகின்ற எம்எஸ் தாதா ஃபவுண்டேஷன், முக்தி எம்எஸ் தாதா ஃபவுண்டேஷன், அவங்க தான் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டை, இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் மீட்டை, அதுவும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த பெனிஃபிஷரிஸ் ஆஃப் முக்தி லிம்பு, முக்தியினுடைய செயற்கை கால்களை பயன்படுத்தி அவங்களுக்கு நிறைய இந்த செயற்கை காலுடன் பல சாதனைகளை செய்து வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு விளையாட்டு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு காலையில் நடைபெற்றது. இந்த விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகள் இன்றைக்கு காலையில் 8:45 மணிக்கு துவங்கி நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக திருமதி தேன்மொழி ஐஎஃப்எஸ் அவர்கள், அதாவது அவங்க ரீஜனல் டெப்டி டைரக்டர், வைல்டு கிரைம் கண்ட்ரோல் பீரோ, சதர்ன் ரீஜன், சென்னை. அதாவது எப்படி நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்காக குரல் கொடுப்பதற்கு பல அமைப்புகள், பல அரசு திட்டங்கள் இருக்கின்றனவோ, அதுபோல் காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள், அவங்களுடைய சேஃப்டி, அந்த மிருகங்களுடைய சேஃப்டி, மிருகங்களுடைய ரைட்ஸு, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது வைல்டு லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பீரோ. அந்த பீரோவுடைய ரீஜனல் டெப்டி டைரக்டராக இருக்கக்கூடிய தேன்மொழி அவர்கள் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கொடியசைத்து இந்த விழாவினை துவக்கி வைத்தார்கள். திருமதி மீனா தாதா அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். எப்பவுமே நம்ம முக்திக்கும் உதவிக்கரத்துக்கும் ஒரு 35 ஆண்டு கால தொடர்பு இருப்பதை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது திருமதி மீனா தாதா அவர்கள் 1990ஆம் ஆண்டு முக்தி மகா யாத்ரா என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சிறப்பு பயணத்தை சென்னையிலிருந்து தொடங்கி டெல்லி வரையில் ஸ்கூட்டர்லேயே போகக்கூடிய இந்த பயணத்தை துவக்கி நடத்தியிருந்தார்கள். அதில் நானும் என்னுடைய ஸ்கூட்டரில் இந்த அகில இந்தியா முழுவதும் 10 நாட்களில் இந்த பயணம் செய்து இந்த ரோடு ஆக்சிடெண்ட்டை பற்றி ஒரு அவேர்னஸ், திருமதி மீனா தாதா அவர்களும் திரு மகேந்திர தாதா அவர்களும் இருவரும் இணைந்து பல ஆண்டு காலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு, இதுவரையில் லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்களை வழங்கி, அந்த செயற்கை கால்களை கொண்டு சிறந்த விளையாட்டு வீரர்களாக திகழ்ந்து வருகின்ற அனைத்து பயனாளிகளையும் இன்றைக்கு வரவழைத்து இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டு நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து வருகின்ற திருமதி மீனாதாரா அவர்களுக்கு நம்முடைய உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாகவும் உதவிக்கரம் டிவியின் சார்பாகவும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விளையாட்டு போட்டி எங்கே நடந்ததுன்னா, சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள அகச்சன் மேன்மல் ஜெயின் கல்லூரியினுடைய இந்த மைதானத்தில் நடைபெற்றது. இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா, இந்த அகச்சன் மேன்மல் ஜெயின் கல்லூரியில் நான் ஒரு ஓல்டு பாய் என்று சொல்லலாம். 1966 to 69 அந்த காலகட்டத்தில்
நான் பிகாம் படித்தேன். அப்போது இந்த ஹாஸ்டல் வாசல் தான் இந்த நான் தங்கியிருந்த ஹாஸ்டல் வாசலில் தான் இந்த கிரவுண்டு இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் இந்த கிரவுண்டில் வந்து டெய்லி ஈவினிங் ஸ்போர்ட்ஸ் நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கு பெரிய டென்னிஸ் வீரர்களாக திகழ்ந்து வருகின்ற அமிர்த்ராஜ் சகோதரர்கள் அந்த காலத்தில் வந்து லைலா கல்லூரியில் மாணவர்களாக இருந்தார்கள். அவரெல்லாம் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த கிரவுண்டில் வந்து டென்னிஸ் விளையாடிதான் நான் பார்த்துருக்கேன். போன மாதம் கூட என்னுடைய நண்பர்கள், என்னுடன் படித்த நண்பர்களுடன் இணைந்து அந்த கல்லூரிக்கு நாங்கள் விசிட் பண்ணோம். இதுபோல் பல அனுபவங்கள் அந்த ஜெயின் கல்லூரியை பற்றி எனக்கு உண்டு. அதை திரு மகேந்திர தாதா அவர்களும் திரு மகேந்திர தாதா அவர் முக்தியினுடைய ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ் திரு மகேந்திர தாதா அவர்களும் ஜெயின் கல்லூரியினுடைய ஒரு பழைய மாணவர். இந்த அளவில் சிறப்பு வாய்ந்த அந்த ஜெயின் கல்லூரியினுடைய ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சிறப்பு விளையாட்டு நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்றதை கூட நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற பல அனுபவங்களை கொண்ட அந்த ஜெயின் கல்லூரியினுடைய விளையாட்டு மைதானத்தில் நாங்கள்லாம் இப்போ கடந்த ஒரு 3 வாரத்து காலத்துக்கு முன்பாக அலுமினி மீட், அதாவது என்னுடன் படித்த சக தோழர்கள் 1966-69 பேட்ச் அவர்களுடன் இன்றைக்கு இந்த கல்லூரியினுடைய ஒரு நிர்வாக அதிகாரியாக இருக்கின்ற திரு வெங்கட்ராமன் அவரும் ஒரு கல்லூரியில் படித்த ஒரு அலுமினி. ஸோ இந்த அளவில் வந்து மிக நல்ல அனுபவங்கள்லாம் அந்த கல்லூரி மைதானத்தை பற்றி எனக்கு உள்ளது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன். திருமதி மீனா தாதா அவர்களுக்கு அவருடைய சமூக சேவை மேலும் தொடர எனது பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நிகழ்ச்சியை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். From you, all the March Past students, a happy morning. Yeah, I think the sound is coming there. Then let's hear one more time. Happy morning. Thank you. That's all to set the task on fire today. We are all here, and as scheduled, we are about to start the event. And we are happy that we have our chief guest, Srimati Tenmoy ma'am, on the dais already. Srimati Mohan Goenka ji, the main sponsor for today's event. Srimati Meena ji Dadda, the founder of MS Dada Mukti Foundation. Shri Shiv Kumar ji Goenka. All are available here on time and we are good to go. Can we have the prayer Navkar Mahamantra and invite today's program with the blessings of God? So request everybody, please எல்லாரும் நீங்களுங்க ஒரு ப்ரேயர்லேருந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். In implementing conservation policies in the grassroots level, and she's here on time as well. So we are very happy for you, ma'am, that you are here. So we'll request you to please join along with the dais in hosting the flag on the mini dais which we have. So request all the dignitaries on dais, please escort our chief guest and join for national flag hosting. I request the Mukti
committee, please join as well. National flag has been hoisted, bands are through, and flag is ready. Can we have the national anthem, please? The march past salutes. For India in 2025. Proud Olympiad winner for us, for India. As we all know, medals in Olympiad more won by para team. So we salute these teams. This is followed by the students from Sri Jamantraj Tejraj Surana, Jain Vidyalaya and Junior College. Yes, SGT Surana, Jain Vidyalaya and Junior College. The team is led by Mrs. Harshika. Followed by Alchan Village Senior Secondary School, LM Dundas School, Senior Secondary School. It is led by Master Arjun. Teachers, PT masters of this school for training them and making sure that the march past is above par excellence. We are grateful to all the correspondents of the schools. Special thanks to Tejraj Surana School, LM Dada, Adachan Manmandi. So I request all the torch bearers to please come forward and under the guard of honor. Yeah, please hand it over to Rajesh. Rajesh is getting the torch. He's the beneficiary of McD. जी हाँ दोस्तों, इसका left वाला पाँव amputated. It is moving towards the. I request Sri Mohanji Goenka to please come forward near the torch, along with the other dignitaries. Master Darwin has handed it over to Master R. Lokesh, the Mukti beneficiary, who is a national level para-athletic. Bronze medal in Asian Youth Para Games at Dubai. He'll be handing it over to Sri Mohanji Goenka. R. Lokesh running towards the torch. All the torch bearers are handing it over to Sri Mohanji Goenka. And with this we imbibe the torch and जी हाँ कि इसी टॉर्च लाइट के साथ आज ये लोग सब अपना स्पोर्ट्स इवेंट खेलेंगे. We'll make sure that we all play in the sportsman spirit and this torch is lit. Inclusive Sport Meet 2026. Respecting and abiding by the rules that govern them. In the spirit of true sportsmanship, for the glory of sport and honor of our nation. யார் யார் விளையாடுறீங்க சீட்டிங் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் ஓத்துன்னு சொன்னா யார் யார் விளையாடுறீங்க சீட்டிங் பண்ணாம நம்ம சொந்த
பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண புக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண புக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா The IFS, Mrs. Tenmoy V. So first we'd like to felicitate her. So I call upon Sri Prannalalji Chorodia to play. Rajasthan, Chennai, सब जगह जुड़ी हुई है मोहन गोविंद का. All good. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பற்றி எனக்கு அழைப்பு விடுத்ததற்காக ஐ தேங்க் த தாதா ஃபவுண்டேஷன். இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறவங்க ஹவு தே ஓவர் கம் அண்ட் ஹவு தே கம்பீட் ஈக்குவலி வித் அதர்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறதே ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ ஐ எம் ஹியர் டு ட்ரா இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் யூ ஆல். How you are leading your life. Just by leading it, you are an inspiration for many. நான் என்னோட ப்ரொஃபஷன் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் ஸோ தட் யூ வில் கம் டு நோ லைக் வாட் வி டூ ஆல்சோ. நான் தேன்மொழி, நான் 2015 பேட்ச் IFS ஆஃபீஸர். என்னோட காடர் சிக்கிம். லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் சிக்கிமில் தான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் தான் ஐ காட் ஆன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டெபுடேஷன் ஹியர் இன் சென்னை. இந்த போஸ்ட்டு வைல்ட் லைஃப் சம்மந்தமாக நடக்கிற குற்றங்களை ஆராயறதுக்கான பதவி இது. எல்லா ஸ்டேட்லையும் நாங்கள் 5 சதர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்துப்போம். தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸ் பாண்டிச்சேரி, அந்தமான், லக்ஷத்வீப். இது எங்களோட ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஐ ஃபீல் பிளெஸட். ஏன்னா வைல்ட் லைஃப் இஸ் ஒன் சச் திங். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ வி ஆர் ஹியர் லைக் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட நம்மளை மாதிரி உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் உள்ளவங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன் இருக்கிறது ஐ எம் ஃபீலிங் ஸோ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். சிமிலர்லி பீப்புள் வித் டிஃபரண்ட் எபிலிட்டிஸ், தே ஆர் நாட் டிசேபிள், தே ஆர் வித் டிஃபரண்ட் எபிலிட்டிஸ். ஸோ வி ஆல்சோ சி எப்படி லைஃப்பை சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்றுறதுக்கு. நமக்கு நடுவுலையே வி ஹவ் சீன் த டார்ச் பேரர்ஸ், everyone around us. Thank you so much every one of you for being a bigger inspiration. அவங்க கிட்ட இருந்து எனக்கு புரிஞ்சது ஃபர்ஸ்ட் செல்ஃப் பிலீஃப். அவங்களால முடியும்னு அவங்க நம்பியிருக்காங்க. அவங்களோட அந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை ஊட்டுது. நம்ம எவ்ரிடே லைஃப்பில் சின்ன சின்ன சேலஞ்சஸ் வி ஓவர் கம், பட் தே ஆர் such a bigger souls. They have come across so many challenges, still they have stand apart. So thank you so much for being that. And self belief க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சுய எஸ்டீம், நம்மளை பற்றி நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பெரிய லெவலில் பார்த்தா தான் நம்ம பெரிய லெவலுக்கு போக முடியும். தட்ஸ் வை வி சே விஷுவலைசேஷன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நம்ம என்ன இமேஜஸ் அதை பற்றின சிந்தனைகளை நம்மளோட மைண்டில் அதிகமாக விதைக்கணும். அப்படி நம்ம செய்யும்போது நம்ம நாளைக்கு அச்சீவ் பண்ணக்கூடியதை மேபி இன்னைக்கு ஈவினிங்கே கூட அச்சீவ் பண்ணிட முடியும். ஏன்னா நம்ம எங்கே ஃபோக்கஸ் கொடுக்குறோமோ தேர் த சான்சஸ் ஆஃப் பிகமிங் சக்ஸஸ் இஸ் வெரி ஹையர். 40 years, those who have raised to this occasion and made sure that they are here. Shantiji is there, his son is there, like the whole team of trustees of Mukti are always available for this cause. Please come forward and deliver his speech. Yeah. Request Mohanji to join. I request Sadaji, everybody, those who are on stage, please join. வணக்கம். அதாவது நான் ஒரு முக்தி மேடம் 20 வருஷமாக நான் பார்த்துட்ருக்குறேன்.
இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வந்து மாற்றுத்திறனாளி பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வெளியில் வர்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா மீனா மேடம் தான். Ladies and gentlemen, it is my proud privilege on behalf of Mukti to say that this is the third time we are holding this sports for the beneficiaries who have received artificial limbs or calipers from Mukti. Many of these people have achieved world-class recognition, and I am sure by your performance here, you will be inspiring many more who are confined to their rest at the house to come out in the open and perform. I wish you and the sports the best. Thank you. It's truly been an honor and a privilege to be part of this wonderful and spreading event. On behalf of Mukti MS Dada Foundation, I extend my heartfelt gratitude to our esteemed chief guest, Mrs. Tinmoizi V, General Deputy Director, Wildlife Crime Control Bureau, Southern Regional, Chennai, and Mohan Ji Goenka, Managing Trustee of Mohan Goenka Foundation. Thank you, sir. Thank you for your valuable presence, encouragement, and continued support, sir. Our sincere appreciation goes to the PT teachers and enthusiastic students from SJT Surana International School, LM Dada Secondary School, AM Jain School, and AG Jain High Secondary School. They've been always a great supporter for Mukti. Thank you that you. The race is started already. And the 100-meter race, 2 பேர் நல்லா சூப்பரா ஓடிட்டு இருக்காங்க. Please applaud பண்ணுங்க, எல்லாரும் applaud பண்ணுங்க. நல்லா கை தட்டுங்க, எல்லாம் ரேஸ் முடிக்கணும். Mama, po. கடலூர்ல இருந்து வந்த வஜிந்தரன் ஃபர்ஸ்ட் ஆயிருக்காரு. And we are making sure everybody is completing the race. Come on, cheer girls. Cheer to this boy. Very good, great. This person is having a hip, but he is the first. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.